நான் சொல்றது சரிதானே? அப்பா என்னப்பா சொன்னீங்க? இல்ல, அண்ணன் முடிவு எடுத்தா சரியா தானே இருக்கும். அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நீ என்ன சொல்றன்னு கேட்டேன். மாமா, நானும் வேலு இந்த விஷயத்துல அப்பா, நாம எல்லாரும் சரின்னு சொல்லிட்டோம். அவன் மட்டும் என்ன சரின்னு சொல்ல மாட்டானா என்ன? அதெல்லாம் ஒத்துப்பான். முதல்ல பேங்க்காரங்க வரட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். திரு, பேங்க்காரங்க எப்போ வராங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கக்கா. சரி. அப்பாடா, எப்படியோ மக்கு மகா செல்வி மூக்கறுத்து பேச விடாம பண்ணிட்டா. நமக்கு இது போதும். கடவுளே, எல்லாரும் மனசு மாறுறதுக்குள்ள சீக்கிரம் டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கி பேங்க் ஆபீசர் கிட்ட ஒப்படைக்கணும். ஃபைல கொடுங்க. இது நீங்க வாங்குற மொத்த கடனோட அமௌண்ட். எல்லாமே இதுல கோட் பண்ணிருக்கோம். இந்த 20 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டினீங்கன்னா வட்டி எவ்வளவு வரும் எல்லாமே இதுல இருக்கு சார். சரிங்க சார். இந்த கொடுங்க சார். ஓகே சார். நீங்க மாசம் மாசம் வாடகை கட்டுற மாதிரி ஒழுங்கா இஎம்ஐ கட்டிட்டு வந்தீங்கன்னா 20 வருஷத்துல இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாயிடும். மத்தபடி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா எப்ப வேணா என்கிட்ட பேசலாம் சார். எந்த டவுட்டும் இல்ல சார். நீங்க லோனை ப்ராசஸ் பண்ணதும் முதல்ல வீட்டுக்கு நாங்க அட்வான்ஸ் கொடுக்கணும். சீக்கிரமா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். பண்ணிடலாம் மேடம். அதுக்கு நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணணும். ஒரு நிமிஷம். நாங்க எல்லாரும் கையெழுத்து போடுறோம். ஆனா வாங்க போற இடத்த ஒரு தடவை வந்து நாங்க எல்லாரும் பாத்துடுறோம். அதுக்கப்புறம் சைன் பண்றோமே. எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டிட்டு பெண்ணும் அந்த மகா பிளாட்ட பாக்கணுங்கிற நம்ம சொத்து வாங்கின மாதிரிதான். மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? பார்த்தா பாத்துட்டு போகட்டும், நமக்கு சைன் போட்டா போதும். ஆமாண்ணா, எனக்கும் அந்த பிளாட்டை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சார், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நீங்க தாராளமா சைட்டுக்கு போய் ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு மெதுவா கூட சைன் பண்ணுங்க. ஒன்னும் அவசரம் கிடையாது. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? திரு, எப்படியும் நாம அந்த இடத்த வாங்கத்தான் போறோம். மகா சொன்ன மாதிரி ஒரு தடவை எல்லாருமா போய் பார்த்துட்டு வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிப்பா, இப்பவே நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவங்க சைட்ல இருக்காங்களா இல்லையான்னு நான் கால் பண்ணி கேட்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே சார். ஹலோ சார், நான் திருமுருகன் பேசுறேன். சொல்லுங்க திரு சார், என்ன விஷயம்? பேங்க் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சா? லோன் அமௌண்ட் வந்துருச்சுங்களா? சார், ஒன்றும் இல்லை. வீட்டில் எல்லாரும் வாங்க போகிற பிளாட்டை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அதான் எல்லாருமே இப்போ சைட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். பேங்க் மேனேஜரும் வீட்டுக்கு வந்து லோன் விஷயமா டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்க வந்திருக்காரு. அதான் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து பிளாட்டை பார்த்துடலான்னு. சார், அது உங்க வீடு சார். நீங்க எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். இங்க பாருங்க, நான் சைட்ல தான் இருக்கேன். நீங்க ஃபேமிலியை கூட்டிட்டு உடனே வாங்க. சரிங்க சார், நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறோம். வாங்க, நான் வெயிட் பண்றேன். இங்கேயே வெயிட் பண்றேன். வாங்க. ஏங்க, என்னங்க சொல்றாரு? கீர்த்தி, அக்கா ஆசைப்பட்ட மாதிரியே இடத்த போய் பார்த்துடலாம். அவர் உடனே வர சொல்றாரு. வேலு, நீயும் செல்வி வாங்க. அப்பதான் உங்களுக்கும் இருக்கிற டவுட் கிளியர் ஆகும். சரிண்ணே. வாங்க வாங்க வாங்க, நான் ரெடி. போலாம்.
காலேஜுக்கு போகணும்னா மட்டும் கிளம்பாத. இப்படி எங்கேயாவது கிளம்பணும்னா உடனே கிளம்பிடு. சார் நீங்களே எங்க கூடவே வந்துடுங்க சார், எல்லாரும் ஒன்னாவே போயிடலாம். சரி வாங்க. போலாம். வாமா போலாம். வாங்க. வா. என்ன வேலை இது? நம்ம ஒண்ணு நினைச்சா இப்படி ஒண்ணு நடக்குது. ஈஸி போட்டது வந்துரும், அது காட்டி இவன் ஃப்ராடுங்கறத நிரூபிச்சலான்னு நினைச்சா அதுக்குள்ள இவங்க இவ்ளோ ஸ்பீடா இருக்காங்க. இவ்ளோ சீக்கிரம் லோன் ப்ராசஸ் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க நடக்கிறத நினைச்சாலே எனக்கு கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால என்ன செய்ய முடியுமோ செஞ்சாச்சு செல்வி. நம்ம என்ன சொல்லி தடுத்தாலும் அதை கேட்கிற மனநிலைமையில் அவங்க இல்லை. அண்ணன் இருக்கிற வேகத்தை பார்த்தா நேரா போய் இடத்த பார்த்துட்டு வந்து கையெழுத்து போட்டுருவான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். சரிங்க வேலு, இதுல நம்ம தோத்துறவே கூடாது. இங்க பாருங்க செல்வி, நம்ம என்னைக்கு தோக்க மாட்டோம். வாங்க அவங்களோட போய் ஃபிளாட்டை பார்ப்போம். அதுல ஏதாவது வில்லங்க இருந்தா அக்கம் பக்கத்துல விசாரிச்சா தெரிஞ்சிடும். அதை வச்சு அண்ணனுக்கு புரிய வைப்போம். இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச ஒரே விஷயம் அது இது மட்டும்தான்.